வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். சீட்டு எல்லாரையும் தாண்டி, எல்லா மனிதர்களையும் தாண்டி சீட்டு எனக்கு வந்து சேரும். இரண்டாவது, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எனக்காக ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வீட்டில் ஒரு புதுமையை கர்த்தர் எனக்காக செய்வார். நம்பர் 3, மூன்றாவதாக பெரிய அந்த காரியம் வாங்கப்பட்டு என்னுடைய பெயர் அதிலே எழுதப்படும். நம்முடைய பெயரை கர்த்தர் எழுத போறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, கைகளை உயர்த்துங்க. இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார் பாஸ்டர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருக்கிறார். கர்த்தர் அவருடைய வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார். நான் ஒரு நாள் சொல்லுவேன், எலிசபெத் சொன்ன அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு. அவர் சீர்படுத்துகிறவர் அல்லவா? அவர் ஸ்திரப்படுத்துகிறவர் அல்லவா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். உண்மையாவே இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கர்த்தர் இந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு தெரியாது. பொதுவாக இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நமக்கு. நான் சுத்தமாக மறந்துட்டேன், எனக்கு அது ஞாபகமே இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவருடைய பிறந்த நாள்னு உடனே அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தெரியாதே அப்படின்னு. பாஸ்டர், நம்ம சர்ச்சு இப்போ இருக்கிற பெரிய சர்ச்சு ஓப்பன் பண்ணி 2வது வருஷத்தினுடைய ஆனிவர்சரி. அப்போதான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. இல்லை, எனக்கு பிறந்த நாளாக இருக்கிறதுனால நான் அதை ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னாரு. உண்மையாவே இந்த வசனத்தின்படியே வல்லமையுடையவர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்தார். ஹல்லேலூயா. இந்த திருச்சபைக்கு பண்ணவர், ஊழியத்துக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்யாம இருக்குமா? செய்யாம இருப்பாரா? எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம், எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம். அதனால ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி இந்த திருச்சபையை நம்ம மோன்சி அப்பா வந்தாங்கல்ல ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, அக்டோபர் 2ஆம் தேதி 10ஆம் தேதி அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா அதை திறக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். இம்மட்டும் ஆண்டவர் நடத்தினார். ஸோ அதற்காக உழைத்த, கொடுத்த, ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் இந்த ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ண போறார். நான் பைபிள் காலேஜ் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு தெரியல அப்படின்னு நினைச்சேன். ஆச்சரியமா இருக்குது. பைபிள் காலேஜுக்கு நிறைய பேர் சேர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா. அதனால அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த 100 நாட்களும் ஒரு வைராக்கியத்தோட எடுங்க. நான் நம்புறேன், நீங்க 100 வருஷம் வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்வீங்கன்னு வச்சுக்கங்களேன். 100 இயர்ஸ் வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு வயசு இருந்துச்சுன்னா, இந்த 100 நாள் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க பாருங்க. இந்த பிரேயர் உங்களுக்கு 100 இயர்ஸ் வரைக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதனால நானும் 26 நாட்களா இங்கேயே இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டு. அதனால ஆண்டவர் தான் பலன் தந்தார். அதனால நீங்க ஒரு தீர்மானத்தோட வந்துருங்க. இந்த இயரை எப்படி வேற எதுவும் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, எல்லாமே பெண்டிங் இருக்கட்டும், எல்லாமே கடக்கட்டும், பார்த்துக்கலாம். இன்னும் நமக்கு டைம் இருக்குது, இன்னும் நமக்கு வயசு இருக்குது. முதல்ல இதை முடிச்சிருவோம். இதை வெற்றியா முடிச்சிருங்க. அது தன்னை போல நடக்கும், அது சரியா நடக்கும். நெக்ஸ்ட் இயர் ஸ்மூத்தா இருக்கும், நெக்ஸ்ட் இயர் ஆசீர்வாதமா இருக்கும், நெக்ஸ்ட் இயர் கஷ்டமே இல்லாம இருக்கும். தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இதோ திருச்சபையில கூடி இருக்கிற மக்களுக்காய், ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற மக்களுக்காய், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காய், ஐயா, ஒருத்தருடைய முகம் கூட எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா பரலோகத்துக்கு எங்க முகமெல்லாம் தெரியுமே, எங்க வாழ்க்கை தெரியுமே, எங்க சாப்டர் தனித்தனியா தெரியுமே. நாங்க எந்த பாதையில இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாமே பரலோகத்திற்கு தெரியுமே. பரலோகத்திற்கு மறைச்சு எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை. அதனால இப்போ பரலோகத்தின் தேவன் எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு பேசின வார்த்தையின்படி அப்படியே நடக்கட்டும். இந்த 100 நாட்கள் வரைக்கும்
வார்த்தைகளை தந்துட்டே இருங்க, எங்களை ஜெபிக்க வச்சுட்டே இருங்கப்பா. உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறோம் ராஜா. எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடன் காரியத்தை இந்த பிரேயருக்குள்ள முடிக்கணும்னு நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உதவிய பரலோகத்திலிருந்து அனுப்புங்க ராஜா. இதுவரைக்கும் நடத்தினது நீங்க தானே ஆண்டவரே. தடைகளை மாற்றி ஆண்டவரே அந்த காரியத்திலிருந்தும் எங்களை பரிபூரணமா நீங்க வெளியே கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா.